அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 குரூப் 1ல் சட்ட ஆணையங்களை பற்றி வினாக்கள் எழுப்பப்பட்டிருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இதுவரை 23 சட்ட ஆணையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதில் ஒவ்வொரு சட்ட ஆணையத்துக்கும் தலைவரை மேட்ச் பண்ணுற மாதிரி வினாக்கள் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம இந்த சட்ட ஆணையங்களோட தகவல் மூலியமாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இதுவரை அமைக்கப்பட்ட 23 சட்ட ஆணையங்களோட தலைவர்கள் பேரை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்தரலாம். வாங்க நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் சட்ட ஆணையம் 1834 1833வது சாசன சட்டத்தால் நிறுவப்பட்டது. இதற்கு பார்த்தீங்கன்னா மக்காலே அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ்காரர் தலைமை தாங்கினார். சுதந்திர இந்தியாவில் முதல் சட்ட ஆணையம் பார்த்தீங்கன்னா 1955 நிறுவப்பட்டுச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23 சட்ட ஆணையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. நான் சொல்கிறது 2024 வரைக்கும். இதுக்கு மேலே வேறு சட்ட ஆணையங்கள் அமைக்கலாம். அப்போ நம்ம அப்டேட் பண்ணிக்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா முதல் சட்ட ஆணையம் 1955 MC செடல்வார்ட் அப்படிங்கிற ஒரு தலைமையில் 3 வருட பதவி காலத்தில் நியமிக்கப்பட்டுச்சு. இந்த ஆணையம் பார்த்திங்கன்னா 1958 செப்டம்பர் 16 தன்னுடைய அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்தது. அடுத்து இரண்டாவது சட்ட ஆணையம் பார்த்திங்கன்னா 1958 TV வெங்கட்ராம ஐயரின் தலைமையில் நிறுவப்பட்டது. இது 1961 வரை பதவியில் இருந்தது. அடுத்து மூன்றாவது சட்ட ஆணையம் பார்த்திங்கன்னா 1961 AL கபூரின் தலைமையில் நிறுவப்பட்டது. இது 1964 வரை பதவியில் இருந்தது. அடுத்து நான்காவது சட்ட ஆணையம் இது 1964 அதே JL கபூரின் தலைமையில் தான் மீண்டும் நிறுவப்பட்டுச்சு. இது பார்த்திங்கன்னா 1968 வரை பதவியில் இருந்தது. அடுத்து ஐந்தாவது சட்ட ஆணையம் இது பார்த்திங்கன்னா 1968 KVK சுந்தரம் தலைமையில் நிறுவப்பட்டது. இது 1971 வரை பதவியில் இருந்தது. அடுத்து ஆறாவது சட்ட ஆணையம் பார்த்திங்கன்னா 1971 PP கஜேந்திர கட்கரின் தலைமையில் நிறுவப்பட்டது. இது 1974 வரை பதவியில் இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா ஏழாவது சட்ட ஆணையம் 1974 அதே நபர் PP கஜேந்திர கட்கரின் தலைமையில் தான் மறுபடியும் நிறுவப்பட்டுச்சு. இது 1977 வரை பதவியில் இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா எட்டாவது சட்ட ஆணையம் இது 1977 HR கண்ணாவின் தலைமையில் நிறுவப்பட்டது. இது 1979 வரை பதவியில் இருந்தது. அடுத்து ஒன்பதாவது சட்ட ஆணையம் பார்த்திங்கன்னா 1979 PV தீட்சித் அப்படிங்கிற தலைமையில் நிறுவப்பட்டுச்சு. இது 1980 வரை பதவியில் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா 10வது சட்ட ஆணையம் இது 1981 KK மேத்யூ அப்படிங்கிற தலைமையில் நிறுவப்பட்டுச்சு. இது 1985 வரை பதவியில் இருந்தது. இந்த கொஸ்டின்லாம் குரூப் 1ல் கேட்டிருந்தாங்க. அடுத்து 11வது சட்ட ஆணையம் பார்த்தீங்கன்னா 1985 TA தேசாய் தலைமையில் நிறுவப்பட்டது. இது 1988 வரை பதவியில் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா 12வது சட்ட ஆணையம் இது 1988 மன்ஹர்லால் பிரன்லால் தாக்கரின் தலைமையில் நிறுவப்பட்டது. இது 1989 வரை பதவியில் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா 13வது சட்ட ஆணையம் இது 1991 KN சிங் அப்படிங்கிற ஒரு தலைமையில் நிறுவப்பட்டுச்சு. 1994 வரை இது பதவியில் நீடித்தது. அடுத்து 14வது சட்ட ஆணையம் 1995 K ஜெயச்சந்திர ரெட்டியின் தலைமையில் நிறுவப்பட்டது. இது 1997 வரை பதவியில் இருந்தது. அடுத்து 15வது சட்ட ஆணையம் 1997 PP ஜீவன் ரெட்டியின் தலைமையில் நிறுவப்பட்டது. இது 2000 வரை பதவியில் இருந்தது. அடுத்து 16வது சட்ட ஆணையம் பார்த்திங்கன்னா 2000 PP ஜீவா ரெட்டியின் தலைமையில் 2001 வரை செயல்பட்டது. பிறகு 2002 2003 பார்த்தீங்கன்னா M ஜெகநாத ராவ் அப்படிங்கிற தலைமையில் இந்த 16வது சட்ட ஆணையமானது செயல்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா 17வது சட்ட ஆணையம் இது 2003 M ஜெகநாத ராவ் தலைமையில் தொடர்ந்தது. இது 2006 வரை பதவியில் இருந்தது. அடுத்து 18வது சட்ட ஆணையம் இது 2006 செப்டம்பர் 1 2009 ஆகஸ்ட் 31 வரை இந்த சட்ட ஆணையம் பதவிக்காலம் இருந்தது. இதுக்கு பார்த்தீங்கன்னா M ஜெகநாத ராவ்ங்கிறவர் 2007 மே 28 வரை ஆணையத்தின் தலைவராக செயல்பட்டார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மீதி காலத்திற்கு AR லட்சுமணன் தலைவராக செயல்பட்டார்.
அடுத்து 19வது சட்ட ஆணையம் பார்த்தீங்கன்னா PV ரெட்டி என்பவர் தலைமையில் 2009 to 2012 காலகட்டத்தில் செயல்பட்டது 19வது சட்ட ஆணையம். அடுத்து பார்க்கலாம் 20வது சட்ட ஆணையம். இது பார்த்தீங்கன்னா 2013 ஜனவரி டு 2013 அக்டோபர் வரை இதுக்கு TK ஜெயின் தலைமையிலும் மற்றும் 2013 நவம்பர் ஆகஸ்ட் டு 2015 வரை அஜித் பிரகாஷ் AD சாமாக தலைமையில் செயல்பட்டது. அடுத்து 21வது சட்ட ஆணையம் பார்த்தீங்கன்னா 2015 பல்பீர் சிங் சவுகான் தலைமையில் செயல்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ரவி மற்றும் திரிபாதி போன்றவர்கள் முழு நேர உறுப்பினர்கள் இருந்தாங்க. இதில் சத்யபால் ஜெயின் அப்படிங்கிறவர் பகுதி நேர உறுப்பினராக இருந்தார். அடுத்து 22வது சட்ட ஆணையம் பார்க்கலாம். 2002 ரிதுராஜ் அவஸ்தி தலைமையில் இந்த 22வது சட்ட ஆணையமானது செயல்பட்டது. கடைசியாக பார்த்தீங்கன்னா கடைசியாக அமைக்கப்பட்டது 23வது சட்ட ஆணையம் தினேஷ் மகேஸ்வரி தலைமையில் 2024 நியமிக்கப்பட்டுச்சு. இதோட பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 2027 ஆகஸ்ட் வரை இந்த பதவிக்காலம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஹிதேஷ் ஜெயின் மற்றும் TP வர்மா போன்றவர்கள் முழு நேர உறுப்பினர்களாக இதில் இருக்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் சிம்பிளாக என்ன பார்க்குறோம்னா சட்ட ஆணையத்தோட சிம்பிளான பணிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா வழக்கற்று போன சட்டங்களை மறு ஆய்வு செய்தல் மற்றும் ரத்து செய்தல், தற்போதுள்ள சட்டங்களை ஆய்வு செய்தல் மற்றும் பொது முக்கியத்துவம் வாய்ந்த மத்திய சட்டங்களில் திருத்தம் செய்தவை இதில் அடங்கும். அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் இயற்றப்பட்ட சட்டங்களை மறுபரிசீலனை பண்ணுவது, தேவையற்ற சட்டங்களை நீக்குவது, ஆசிலியம் சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வருவது, இதெல்லாம் பரிந்துரைப்பது தான் சட்ட ஆணையத்தோட வேலை. இதோட அந்த சட்ட ஆணையத்தோட பணிகள் நமக்கு முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் இதே மாதிரி அடுத்த முக்கியமான பாயிண்ட் ஏதாவது பார்க்கலாம். தேங்க்யூ.